அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். இண்டிகோ Welcome to Gainsco. Please passengers switch on seat belt. சார் பெல்ட் போடுங்க. பெல்ட் போட்டுருக்கேன், வீட்டுல போட்டுதான் வந்தேன். இந்த காமெடி பண்ணாதீங்க. இந்த காமெடியை 1000 தடவை பண்ணிட்டாங்க. ஃபிளைட்னாலே இந்த காமெடி வச்சிடுறாங்க. நீங்களும் இப்படி பண்ணாதீங்க, காரி துப்பிடுவாங்க. இல்ல அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் பண்ண கூடாதா? ஃபர்ஸ்ட் ஏத்துக்க டைம் மாட்டாங்க. பார்த்து புளிச்சு போச்சு. சரி, பெல்ட் போடுங்க. போடுங்க பெல்ட். சார் புதுசா புதுசு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலே தெரியுது. ஊதுறாங்க, ஏதோ பண்றாங்க. என்னது வில்ட்டு ஏதோ பண்ணிட்டு போறாங்க. என்னன்னு ஒண்ணும் புரிய சார் மாட்டேங்குது. நடுவுல வானத்துல போயிட்டு இருக்கப்ப ஃபிளைட் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா ஐயோ அந்த மாதிரி வரும். இந்த லைஃப் ஜாக்கெட்டை போடணும். மேல இருந்து மாஸ்க் விழுகும். அதை உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மூக்குல போட்டுட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க. விளங்குறதுக்கா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப் போறேன். ஐயோ சொல்ல வேண்டியது உங்க கடமை. அதனால சரி சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இல்ல. ஏங்க சாப்பாடு தான் தருவாங்களா? முன்னாடி பிரியாணி கிண்டிக்கு இருந்தாங்க பாக்கலையா? அப்படியா? கிண்டிக்கு இருக்காங்க இல்ல அதான் கேட்டு புரியும். டிராவல் பண்றது 1 மணி நேரம் ஃபிளைட். என்னத்த சோறு தருவாங்க? என்ன தேவையான இந்த 4 முந்திரி பருப்பு போட்டு ஒரு டப்பால போட்டு தருவாங்க. பிஸ்கட் பாக்கெட் தருவாங்க. அவ்வளவுதான். இதுதான் கிடைக்கும். பெரிய சாப்பாடு எல்லாம் பெருசா ஒண்ணு கிடைக்கும். தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுப்பாங்க. Excuse me, sir. தண்ணி வாட்டர் வேணுங்க. என்னங்க சின்ன கப்புல கொடுக்குறோம். வாட்டர் You want another photo, sir? குடிங்க. குடிச்சிட்டு எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க. தண்ணி மட்டும் கொடுப்பாங்க. தண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க ஃப்ரீயா. எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கப்பு டீ கப் மாதிரி கொடுத்தா எப்ப குடிச்சு எப்ப குடிக்காது. ஒவ்வொரு கப்பு குடிச்சிட்டு நீங்க கேட்கணும். பாட்டில் கொடுப்பாங்க. கப்பு ஊறி கொடுங்க. Just a minute, sir. I'm attending someone. I will be back, sir. என்னங்க என்னத்த விட்டா போயிட்டு அப்பட்டுக்கு எல்லாரும் கூப்பிடுவாங்க. போறது இல்லையா? ஒருத்தருக்கு அதை வச்சிருக்காங்க. தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் கூப்பிடுங்க. மறுபடியும் வாட்டர் வந்துட்டா அவங்க குடிக்க போறாங்க. ரொம்ப நேரம் போல் இருக்கு. இது என்னது இது? ஒண்ணு இப்படி வச்சிருக்காங்க. இண்டிகோ போறதுக்கு முன்னாடி இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் பயமா தான். சீக்கிரமே அனுப்புங்க. யோ எதுக்கு அங்க வந்து எல்லாம் கூட்டம் பண்ணிக்கிறீங்க? எது கூட்டமா நிக்கிறீங்களா? எந்த பிளைட் உங்களுக்கு? இண்டிகோ பிளைட்ல வந்துட்டு கூட்டமா இருக்கான்னு கேக்குறீங்க. காலை வெட்டி அனுப்பிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையும். காலை வெட்டி அனுப்பிச்சிருக்கீங்களா? கால் எல்லாம் போனா உட்கார முடியும் சீட்ல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? கிண்டிகோ நீங்க போனது இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க கிண்டிகோ சீட்டை பத்தி தெரியாம அப்படியா? ரொம்ப கார் வைக்க முடியாதா? வாங்க இதுதாங்க கிண்டிகோ சீட்டு. உட்கார சொல்றீங்க. உட்கார முடியுதா? உட்கார முடியல. இதுல வந்து இப்படி உட்காந்துருவோம். நாங்க உட்காந்துட்டு இப்படி சர்றா அப்படி இப்படி தள்ளுவோம். நாங்க அம்மா தூக்குறாமல உட்கார்றதுக்கே இடம் இல்லன்னு இருக்கு. இதுல வந்து சாயிர அதுதான் கால் இருந்தாலும் உட்கார முடியாது. காலை வெட்டினா உட்கார இப்படிதான் இருக்கா? அட பாவிகளா. ஏண்டா பஸ்னா கூட சரியில்ல. பைக்லீமாடா இது பண்ணீங்க. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கீஸ் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு போவோம். எக்ஸ்கியூஸ் மீ. Yes, sir. ஸ்நாக்ஸ் இருக்கா? ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடலாம். இப்போ வாங்க போறீங்களா? எங்க போறீங்க? பெங்களூர் தானே போறீங்க. ஏர்போர்ட் வாசல்ல அம்புட்டு கடை வச்சிருக்காங்க. அழகா காஃபியை போடலாம், ஒரு டிஃபனை போடலாம். கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணுங்க, போய் சாப்பிடலாம். இல்ல அதான் சும்மா ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு வேலை போட்டுட்டு மென்னுட்டு வரலாம். நீ சரிப்பட்டு காசு பிடிக்கிறாங்க அதுக்கு. கேஷ்யூ Yes, sir. Yes, கேஷ்யூவா? Would you like to pay by cash or by card, sir? கேஷ். Cash, sir. Then this is the bill, sir. 200 ரூபாய் போட்டுருக்காங்க. 200 ரூபாய்க்கு முந்திரியா? இந்தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முந்திரி. மத்த எல்லாம் காசு அப்படியா? இல்லையா, நான் போன ஃபிளைட்லாம் இருந்துச்சு. இவங்க போடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க ஒண்ணு இண்டிகோல போடுவாங்க. 5 போயிட்டு இருக்கு. கேஷ்யூ 5 முந்திரி எவனோ தின்னுட்டு போறாங்க. அவ்வளவுதானா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், this is the new taste. மேடம் You want another one, sir? No. Sir, you want another one? I'll take it, sir. ஓமா என்னங்க இது அநியாயமா இருக்கு. தானையா நான் படிச்சு ஏன் பண்றாங்க? சொன்னேன்ல 4 நட்ஸ போட்டு 200 ரூபாய் பிடிக்குறாங்க. அடப்பாவிகளா. ஏங்க உளுந்தூர்பட்ட டோல்ல இருந்தோம்னா ஒரு பாக்கெட் முந்திரி நான் 40 ரூபாய் 50 ரூபாய் வாங்குவானே. அப்ப போக வேண்டியதானே. விக்க வண்டி வெளிய போ பெங்களூருக்கு. கீழ வேணா குதி. இல்ல அதுக்கு தான் ஒழுங்கா சொல்றேன். பஸ்ல போக வேண்டியதானே. எக்ஸ்பீரியன்ஸ் கை வருது. ட்ரெயின்ல போங்க. பாட்டுக்கு வாங்குற. இவரு எது கேட்டாலும் சாப்பிடாத. அழகா பெங்களூர் சூப்பரா வச்சிருப்பாங்க ஹோட்டல்லாம். போய் அங்க போய் சாப்பிடுவோம். தேவலாது 5 தான் இருக்கா? சரி எனக்கு கொடு. அப்ப இருந்ததே என்ன 5. ரேட்டப்பா? என்ன வீட்டுக்குள்ள என்ன ஒரே அழுக சத்தமா கேக்குது? ஏதோ பேகி வந்துருச்சான்னு தெரியல. கப்போடுக்குள்ள இருந்தா வருது. ஏங்க எதுக்கு அழுகுறீங்க? கிளவி
போய் சேர்ந்துருச்சா அது தெரியும் எனக்கு. அந்த கிழவி நேற்று நைட்டு பூரி சிக்கன் குருமா ஊத்தி திங்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் போய் சேர்ந்துருக்கும். சரி போயிருச்சு, சரி விடுங்க அழுகாங்க. அது எங்கடி பார்த்து நான் சும்மா தேவையில்லாம மண்மத்தை கூட்டிட்டு இருக்காங்க. என்ன அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்காளா? நல்லா இருக்கு. நம்ம போட்ட ட்ரிப் பிளான் போட்டோமே ஊருக்கு போலான்னு, டூருக்கு போலான்னு. ஆமா பிளான் போட்டா அந்த பிளான்ல மண்ணள்ளி போட்ட மாதிரி டிக்கெட் கேன்சல் பண்ணி விட்டாங்கடே. டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டாங்களா? கிண்டிகோல டிக்கெட் போட்டா கேன்சல் ஆகிடுச்சு. இப்ப அதுக்கு எங்க உட்காந்து அழுதுக்கு இருக்கீங்க? கேன்சல் ஆனா ரீஃபண்ட் கொடுப்பாங்க இல்ல, வேற கம்பெனில போடுவோம். ரீஃபண்ட் அவன் கொடுப்பான். அங்க ஹோட்டலுக்கு போனா ஹோட்டலு, கேப், அங்க சுத்தி பாக்குறதுக்கு டிக்கெட் ஃபுல் இது பண்ணி பேக்கேஜுக்கு பே பண்ணிட்டேன் நானு. ஆப்ஷன் வச்சிருப்பானே இவ்வளவு ரூபா காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் தான் கொடுக்குறேன்னு சொல்லுவானே. அதான் அந்த 200 ரூபா 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா அதுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறேன்னா எதுக்கு நமக்கு கட்டலையா? 250 ரூபாய் வேஸ்ட் பண்ணுவேன்னு சேவிங்ஸ் பண்ணானே. போடாம விட்டுட்டேன். போடாம விட்டீங்களா? இல்ல நானா இருந்தாலும் எல்லாம் பண்ணிருப்பேன். ஆமா எதுக்கு கொடுக்கணும்னு. என்னப்பா எதுக்குடா உட்கார்ந்து அழுதுக்கு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டூர் பிளான் பண்ணி டூருக்குலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குது எங்க அம்மா. ஏமா எல்லாம் தெரியுது உனக்கு. கிண்டிக்கோ ஃபிளைட் கேன்சல் ஆனது புள்ள பேத்துறதா நியூஸ்ல போட்டுக்கிட்டாங்க உங்க ஃளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அட பாவமே. அட பாவமே சொல்லிச்சு. சந்தோஷப்படுறாங்க. கிளிக் பண்ணிருந்தா இன்சூர் ஆயிருக்கும்ல. நான் விட்டுட்டு போகாத புலம்புற. உங்க அப்பா மாதிரியே இருக்கேடா. போச்சு எல்லாம் பணம் போச்சு. இனிமே டூரே நீ பார்க்க கூடாது. நீ டூருக்கு போக கூடாது. வேற சாமி எதுக்கு டூர் போறீங்க? பார்த்து பார்த்து இப்பதான் வா. டூர் கொண்டு புக் பண்ண நிறைய பேர் இது பண்ணிருப்பாங்க. நீங்க நல்லா அந்த இது மாதிரி பிரைவேட்ல இது பண்ணி பேக்கேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. டீ காபி இருந்தா அப்படிங்களா? டீ நல்லா இருக்கு. ஜூஸ் குடிக்குமா? 250 ரூபாய். 250 ரூபாய். காஃபி சார் ஜஸ்ட் காஃபி அப்படின்னு சொல்லி காப்பில மூஞ்சோண்டு ஒரு காப்பி தூள சுடு தண்ணியை ஊத்தி அத 250 ரூபாய்க்கு விப்பாங்க. பால் பவுடர் இல்ல தனியா. ஃபிளைட்ல எந்த சாப்பாடுமே நல்லா இருக்கு. டீ கடைக்காரன் அந்த மாதிரி ஏமாத்திட்டு இருந்தான். கை இழுத்துக்கிச்சு அவனுக்குலாம். அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு தானே போவீங்க நீங்க. ஆமாம்லாம் விடாதீங்க ஜி. கேளுங்க உங்களுக்கு வேற என்ன குடிக்க ஜூஸே குடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஜூஸ் கொண்டாங்க. யூ ஹேவ் ஹியல் ஜூஸ் தாங்க இருக்கும். ஹியல் ஜூஸ். கியல் ஜூஸா? ஃப்ரூட் ஜூஸ் இருக்கா? எஸ் சார் வி ஹேவ் ஃப்ரூட் ஜூஸ் கொண்டாங்க. ஃப்ரூட் ஜூஸ் நம்ம போட்டனா மனோகரன் ஜூஸ் கடையா போட்டு புளிஞ்சு போட்டு இருக்கு. அது சும்மா ஆர்டிஃபிஷியல் ஜூஸ்ங்க. ஆரஞ்சு ஜூஸ் ஃபார் யூ. என்ன இது கப்பா? அவ்வளவுதானா? என்னங்க இது கப்பல ஊத்தி தராங்க? இவ்வளவுங்க. இருக்கக்கூடிய சாண்ட்விச்சை கூட ஹீட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஒரு அவன் வைக்கணும். அந்த அவன் வைக்கிற இடத்துல ஒரு சீட்டை வைக்கலாம்னு வச்சு அப்படி அளப்ப போட்டு வியாபாரம் பாத்துக்கிறீங்க. கிண்டி வைக்கிறேன். போய் வந்து மாட்டிக்கிட்டியடா. என்ன ஜூஸ் பெப்சி கோக் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தியால 10ல 8 ஃளைட் இவங்களோட தான் இருக்கு. இவங்க சொல்றத நம்ம கேட்டுத்தான் ஆகணும். இவங்க சொல்றதுதான் சட்டம். இவங்க வைக்கிறதா நியாயம். என்னடா ஆச்சிட்டு இருக்கீங்க? என்னடா கல்யாணம் என்னடா இது? ஓ அந்த இது ஒண்ணு மாப்பிள்ள வராம என்ன கல்யாணம்? எனக்கு தள்ளிதான் வச்சேன். எல்லாம் வந்துட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. கூப்பிட்டீங்க பொண்ணு மாப்பிள்ள கூப்பிட வேண்டியதுடா. உங்களுக்கு கூப்பிட மேட்டர் சொல்லலையா? அசிங்கப்படுத்துறீங்கடா. ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிருந்தோம் இதுக்குதான். ஆமா சொல்றேன் கேளுங்க. என்ன ஒரு மேட்டர் தெரியாம மச்சான். என்ன பொண்ணு மாப்பிள்ள வர ஃளைட் வந்து டிலே ஆகி போச்சு. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு போனாங்க. அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஏடா ப்ரீ வெட்டிங் கூட என்ன போ சொன்னது எவன்டா? ஏன்டா போ சொன்னது? முழுசா கேளியா? போனாங்க மாட்டிக்கிட்டாங்க. கிண்டிகோ ஃளைட்ல போட்டு தொலைஞ்சிருக்காங்க. அதுதான் 5-6 நாளா ஃபுல்லாவே ஃளைட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. அது அவங்களுக்கு கேன்சல் ஆகி போச்சு. ஒரு நாளா ஏர்போர்ட்ல உட்கார்ந்திருந்தாங்க. சரி நான் தான் ஃபோன் பண்ணி அதுக்கு வாங்கின ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்லயே உட்கார்ந்து ஒரு வீடியோ மாதிரி போடுங்க, வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுங்க, நாங்க இங்க வச்சு போட்டோ எடுத்துக்கோன்னு சொன்னேன். எப்படி இப்ப அவங்க டிஸ்ப்ளேல உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம பக்கத்துல போய் டிஸ்ப்ளே போட்டு போட்டோ அப்படியே அங்க பாருங்க. வணக்கம் சொந்தங்களே. கடவுளே பாவம், இப்படி ஒரு இது அவங்களே எதிர்பார்த்திருக்காங்க. யூடியூப்ல உட்காந்து வீடியோ போட்டுற மாதிரி இருக்கும். வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா எங்களோட ரிசப்ஷனை நாங்களே வந்து அட்டென்ட் பண்றோம். ரொம்ப நன்றி. எல்லாரும் பொறுமையா இருந்து இந்த டிவியோட வந்து போட்டோ எடுத்துட்டு போங்க. ரொம்ப வந்து வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இவர் என்னங்க சும்மாவே உட்கார்ந்திருக்காரு? இவர் எதுவும் பேச மாட்டாரா? நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவ்வளவுதான். புரியல எனக்கு. இப்ப என்னங்கறாங்க? இப்ப அப்படி நிக்கிறோம். நீங்க தான் வீட்டுக்கு மூத்தவர். போய் அந்த ஸ்கிரீன் பக்கத்துல நின்னு போட்டோ எடுங்க. எனக்கு என்ன புரியல. போட்டோ ஆல்பம் வேற. வாங்க மச்சான். டிஸ்ப்ளே கிரீன் மேட் வீடியோ கூட மோசமா இருக்கல. என்னடா இது? வீட்டுக்கு மூத்தவர் நீங்க தான். நீங்க தான் மூத்த மாப்பிள்ளை. ஓ ஸ்கிரீனுக்கே வைக்கணுமா? மண்டே ஆட்டியே காணாங்கடா. ஒரு நிமிஷம் அம்சம். பொண்ணுக்கு வைங்க. சரி ஆனதா ஆயி போச்சு. டக்குன்னு செய்முறையை போட்டு விடுங்க. இதுல எப்படியா போடுறது? செயினா இல்லனா மட்டும் நீ எப்படியே 8 பவுனுக்கு செயினை வாங்கி தொங்க விட்டுருவீங்க. எதுவும் நீ வாங்கிருக்க மாட்ட. சும்மா வாயில உதார விட்டுக்கிட்டு. என்ன வாங்க நேர்ல வந்துருக்கும்டா. 2 கிலோ போட்டு போடணும். 2 கிலோ போட்டுருவாங்க. 1 லட்சம் என்ன ரூபாய் ஸ்வீட் வாயை விட்டு மாட்டிக்காத. சாப்பாடு ரெடியா
ஆயிடுச்சு சாப்பாடு. சாப்பிடா அப்ப சோறுக்கே வந்திருக்கோம் நாங்க. மச்சான் கல்யாண வீட்டுல அசிங்கப்படுத்துறீங்கடா அப்படி வந்து. டக்குன்னு மாப்பிள பொண்ணை கூட்டிட்டு வாங்க சாப்பிட. எவ்வளவு டிஸ்ப்ளே கூட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க மச்சான். டிஸ்ப்ளே சாப்பிட முடியும்னு நினைச்சா முடியும். உலகத்துல முடியும்னு நினைச்சு முடியாதது எதுவுமே கிடையாது. வாழ்க்கை என்பது. டேய் இருடா இப்ப மறு வீட்டுக்கு இந்த டிஸ்ப்ளே தூக்கிட்டு போறோமா நம்ம இப்ப டிஸ்ப்ளே தூக்கிட்டு சுத்தமா நம்ம பொண்ணு மாப்பிள்ளை டிஸ்ப்ளே இல்ல பொண்ணு மாப்பிள்ளை போகுது. கிண்டிகோ வைக்கல மச்சான். எஸ்கூஸ் மீ சார். சொல்லுங்க சார். இப்ப என்ன ஃப்ளைட்ல சரக்கு கொடுப்பாங்கல்ல? கொடுப்பாங்க. ஆனா இன்டர்நேஷனல் ஃளைட்ல மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்டர்நேஷனல் கொடுப்பாங்களா? அப்படி இன்டர்நேஷனல் ஃளைட்ல கூட இந்த கிண்டிகோ தர மாட்டான். எல்லாமே காசு. ஃப்ரீ கிடையாது அப்புறம். அதான் ஃப்ரீ. கிண்டிகோலாம் சாப்பாடு இதெல்லாம் ஃப்ரீ தான். அத போய் கேள்வி கேக்குறீங்களே. உங்களுக்கு மனசாட்சி இருக்காது. சரி விடுங்க. ஆஹா விரும்பின மக்கள் இழுத்துட்டானே. ஒண்ணுமே செய்ய முடியாதுக்கு அப்புறம் நம்ம அடிவா கொட்டுறானோ. சரி இது பரவாயில்ல கொடுக்காம போட்டுங்க. இந்த கிண்டிகோ பத்தி இது தப்பா இல்ல மண்டிகா 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 என்ன பாடுனது பாட்டு மாதிரியே இருந்துச்சு. என்னையா போராட்டம் பண்ணிக்கிறீங்க? போராட்டம் பண்ணிக்கிட்டு சேவலம் பண்ணணும். மண்டிகா ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கண்ணே. கேன்சல் பண்ணி விட்டுட்டு எல்லா பேரும் கனெக்டிங் ஃப்ளைட்ல விட்டுட்டு லாஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது ஏன் உட்காந்துருக்கோம். என்னங்க ஆச்சு? நானும் வண்டிகோல தான் போட்டிருக்கேன். எனக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆயிருச்சு. என்ன மேட்டர்? அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. என்ன பண்றதே தெரியல. எப்படி ஊருக்கு போறது? தெரியாம நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். என்னையா ஆச்சு? என்ன புரியல மாதிரி சொல்லுங்க. புரியலங்க. இவங்கள கேட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சொல்லிட்டோம். ஆனா அவங்க வந்து இன்னும் ரெக்கவர் பண்ணாம அப்படியே மெத்தனமா இருந்துட்டு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி நின்னு இது பண்ணிட்டாங்கிறாங்க. அவங்கள்ட்ட சொன்னோம்னா அது எப்படிங்க ஒரு வருஷத்துல எப்படிங்க நாங்க ரெக்கவர் பண்றது? எங்களுக்கு 1000 பேர் தேவைப்படுறாங்க. 1000 பேர் எடுக்கிறதுக்கு இப்ப போட்டோக்கெல்லாம் இருக்கு. அதை நாங்க ஃபாலோ பண்ணி எடுக்கணும்னா எல்லாம் முடிய கஷ்டம். அதான் இன்னொரு கம்பெனி இருக்கே, அதுல இருந்து ஆளை தூக்கி இதுல போட்டு வண்டியை எடுத்து ஓட்ட வேண்டியது. போய் என்ன பிரைவேட் பஸ்ஸா டிரைவரா டக்குன்னு டிரைவருக்கு அங்க போட்டு ஓட்டுறதுக்கு அதெல்லாம் முடியாதான். 12 மாசம் வந்து இது நோட்டீஸ் போட்டு கொடுக்கணுமா? இப்போ மாறணும்னு நினைச்சா கூட ஒரு வருஷம் வேலை பார்த்தா மாற முடியுமா? ஏங்க நம்ம ஊர்ல எத்தனை பையில ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு சும்மா சொல்றாங்க. அவங்களுக்கு அத வேலை கொடுத்தா ஏடா ஏரோநாட்டிக்கலுக்கு ஏரோப்ளேன் பைலட் ஆது சம்பந்தம் இல்லையா? அப்ப சம்பந்தம் இல்லை. ஏங்க அதுதான்டா படிச்சவன் எவனுமே ஏரோநாட்டிக்கல் படிக்க முடியும் வேலைக்கு போக மாட்டாங்க. என்னன்னு கேட்டா என்னன்னே தெரியாம படிச்சுட்டு அது கிடையாதுங்க. பைலட்டுக்கு வேற ஒரு இது இருக்கு. அது ட்ரைனிங் இருக்கு. கரெக்டான ஆளை கொண்டு வந்து எடுக்கணும். ட்ரைனிங் நல்லா என்னங்க வண்டி ஓட்ட தெரிஞ்சா பத்தாதா? சட்டுன்னு எடுத்து ஓட்ட வேண்டியதுதானே. ஓட்டு நடந்து போச்சுன்னா அப்புறம் ஐயோ இதான்டா என்னடா நீங்க அப்படி கேட்டுருக்கீங்க. அதானே விட்டே போவோம். என்ன இதான் சொல்றேன் நானு. 2 பேர் சண்டையில நம்மள போட்டு பந்தாடுறாங்க. என்னடா பண்றது நாங்கப்பா? அதுக்கு சார் மண்டிகோ டவுன் டவுன் மண்டிகோ டவுன் டவுன் பார்த்தா இதுவும் பயங்கர இஷ்யூவா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த கல்யாணம் நடந்தது அது. ஆனா இது கொஞ்சம் டூ மச்சா. இது இந்த டீ கொடுக்கறது இந்த இதெல்லாம் கொடுக்கறது இப்போ ஒரிஜினலா இப்படிதான் கொடுக்குறாங்களா? எனக்கு தான் புரியல. இவங்கதான் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்ததெல்லாம் மத்தது எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு அந்த இது வந்து போற அந்த பேசஞ்சரோட அந்த செலவு வந்து கம்மி பண்ணிட்டு இது உள்ள புடிங்கிப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் நீங்க மொத்தமா கட்டினாலும் ஃப்ரீயா கொடுப்பாங்க போல இருக்கு. அதான் ஃப்ரீன்னு நினைச்சு வாங்கிடுறாங்க. தண்ணி மட்டும் தான் ஃப்ரீ. அதுவும் கப்புல இதுல கொடுப்பாங்க, பாட்டிலே கொடுப்பாங்க. இங்க கப்புல ஏதாவது அங்க ஏதாவது இது வச்சிருக்காங்க. குடம் பிடிச்சு வச்சுட்டு ஒன்னொன்னு ஒரு கப்பா மொண்டு கொடுக்குறாங்க. நல்லா இருந்தா ஓகே தான். கொஞ்சம் கூட பைலட் கம்மியா தான் இருக்காங்க. அதை வச்சு ஓட்டிக்கிட்டு எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இது சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்